திருமண பாக்கியம் இல்லாதவருக்கும் பிள்ளையார் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. முதல் வழிபாடே அதுதான். நாங்க இருக்கும்போதெல்லாம் பிள்ளையார் சிலை அப்படி எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே தண்ணி எடுத்து கோரி ஊற்றி அதுக்கு சுற்றி பூவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சுற்றி கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஈஸியாக கல்யாணம் நடந்திருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரி பிள்ளையாரை பார்த்து நம்ம செய்கிறது ரொம்ப அரிது. ஆனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக நடக்கும். ஃபர்ஸ்ட் யாருக்காச்சும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது, ஏஜ் ஆகி கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு நான் தாலி தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த தாலியை வாங்கி நம்ம கொடுத்தா அந்த திருமணம் ஆகும். ஜாதகத்தை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த மறுபிறவி, முன்ஜென்மம், கடந்த காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே கணிக்க முடியுமா? கண்டிப்பாக கணிக்க முடியும். நம்மளுக்கு பரிகாரம் வேற என்னன்னா, இவங்க போன பிறப்பில் செய்த பாவ கர்மா தான் இந்த பிறப்பு கஷ்டப்படுறது ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பரிகாரம் எடுத்தீங்கன்னா அந்த உடல் ரீதியான உணர்வு ரீதியான விஷயங்களில் ஒரு சிறு மாறுதல் ஏற்படலாம். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பள்ளி சத்தம் கேட்குறப்ப ஓகே பள்ளி கத்துது, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பள்ளி நான் பார்க்குற வரைக்கும் பள்ளி சித்தர்களுடைய அம்சம்னு எடுத்திருப்பேன். மூளை எந்த மூளையில் இருக்குன்னு தத்துவத்தை குறிக்கிறத கத்துறதோ அந்த மூளைக்குள்ள நமக்கு ஆக்டிவேட் பண்ணுது, பிளஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஜாதகம் ரீதியாவே ஒரு சிலருக்கு திருமண தடைகளானது ஏற்படும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை நீங்க என்ன செஞ்சா அவங்களுக்கு திருமணம் நடக்கும்? ஏன்னா இப்ப இருக்க நிறைய பேருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ அவங்க அந்த திருமண தடையை நீக்க என்னென்ன செய்யணும்? அப்போ உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளையாருங்க ரோட்டோரங்கள நிறைய பிள்ளையார்கள் கட்டி போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கட்டியிருந்தாங்க. ஒரு 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 செங்கலை வச்சு ஒரு அமைப்பு போட்டு ஒரு இது பண்ணிடுறாங்க. அப்போ கட்டி இருக்க மாட்டாங்க. பிள்ளையார் அப்படியே இருப்பாங்க. அரசமரத்து பிள்ளையார்னு அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த எந்த ஊரில் பிள்ளையார்கள் திறந்த வெளியில் அப்படியே ஒரு மரத்துக்கு கீழே இருக்குதோ அந்த ஊரில் சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். ஓகே, இருக்கக்கூடிய இடம் இருக்கு. ஆமா. ஆனால் இவங்க அந்த பிள்ளையாருங்களெல்லாம் மிந்தி ஒரு ஆற்றுக்கு குளிக்க போனால் அந்த பிள்ளையாரை சுற்றி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது தோசை நீங்கிரும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த பிள்ளையாரெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. கண்டுக்கிட்டாலும் யாரு கண்ணுக்கு தெரியாமல் அடைச்சி வச்சிருக்கோம். ஜெயிலுக்குள்ளே போட்ட மாதிரி நீங்கள் உள்ளுக்கு இருங்க, உங்களை போய் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் அந்த சிலைகளை அது அந்த அந்த வைப்ரேஷனோட அந்த அரச மரத்துடன் அந்த பிள்ளையார் இருக்கும்போது அதனோட சுற்றி வரும்போது அது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் சரி, திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் பிள்ளையார் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. முதல் வழிபாடே அதுதான். ஓகே, அதை பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். அதனால் பிள்ளையார் வழிபாடை பிள்ளையாருக்கு ஒரு நான் நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் பிள்ளையார் சிலை அப்படி எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே தண்ணி எடுத்து கோரி ஊற்றி அதுக்கு சுற்றி பூவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சுற்றி கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஈஸியாக கல்யாணம் நடந்திருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரி பிள்ளையாரை பார்த்து நம்ம செய்கிறது ரொம்ப அரிது. ஆனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக நடக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தாலி தானம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் தாலி தோஷம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்காச்சும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது, ஏஜ் ஆகி கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு நான் தாலி தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த தாலியை வாங்கி நம்ம கொடுத்தா அங்கே திருமணம் ஆகும். இன்னொன்று விஷ்ணு துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விஷ்ணு துர்க்கைக்கு பொட்டுத்தாலி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு பொட்டுத்தாலி அப்புறம் சேலை மாலையுடன் உனக்கு வச்சு விடுறேன், எனக்கு என் குடும்பத்தில் தாலி பாக்கியத்தை கொடுத்து விடு அப்படி சொன்னாலும் அங்கே திருமண பாக்கியம் எளிதில் நடக்கும். இதெல்லாம் போக நான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு எளிமையான பரிகாரம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு முன்னால் உள்ளேருந்து வரும்போது உங்கள் வீட்டில் இடது பக்கம், ஓகேங்களா, உள்ளுக்கு போகும்போது வலது பக்கம், உள்ளேருந்து வரும்போது இடது பக்கம். அதனால் வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுடைய வலது பக்கத்தில் ஒரு தூணோ ஒரு இடம் ஸ்டாண்டோ இருந்துச்சுன்னா நல்லா மஞ்சள் பிள்ளையார் பன்னீர் வச்சு குழச்சி மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதில் பூ வச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி, பிள்ளையார்கிட்ட விளக்கேற்றக்கூடாது, வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி ஊதுவத்தி சாம்பிராணி புகையெல்லாம் காமிட்டு வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் அந்த பிள்ளையாருக்கு ஊதுவத்தி காமிச்சு கற்பூர ஆராத்தி காமிச்சு வழிபாடு பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு உடனே அந்த கற்பூர ஆராத்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது 3 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் அந்த பிள்ளையாரை எடுத்து கரைச்சி
உங்கள் வீட்டு முத்தத்தில் தெளிக்கிறது, இல்லாட்டி செடிகளில் ஊற்றுவது, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சீக்கிரம் அந்த வீட்டில் திருமண பாக்கியம் நடக்கும். ஜாதகத்தை வச்சு இவ்ளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ, இந்த மறுபிறவி, முன்ஜென்மம், கடந்த காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே கணிக்க முடியுமா? கண்டிப்பாக கணிக்க முடியும். ஓகே. ஜாதகத்தில் வந்து நான் அப்படிதான் எடுத்து பரிகாரமே சொல்லுவேன். ஏன்னா, நம்மளுக்கு பரிகாரம் வேற என்னன்னா, இவங்க போன பிறப்பில் செய்த பாவ கர்மா தான் இந்த பிறப்பில் கஷ்டப்படுறது. ம். அதுக்குள்ள எந்த இடத்துல அவங்க வேறு எடுத்திருக்காங்க, எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறது போன பிறப்பில் எடுக்கணும். போன பிறப்பு எடுத்து, அங்க அவங்க முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த சனியுடைய தன்மைய எடுப்பேன். அப்ப போன பிறப்புங்கிறது நம்மளுடைய பாவங்கள எடுப்போம். அதாவது 9ஆம் பாவம் தான் போன பிறப்புக்குள்ளது. அத லக்னமா வைத்து, அந்த லக்னம் எந்த இடத்தை சனிய தொடுகிறதோ, அந்த சனியை வைத்து பரிகாரம் எடுப்பேன். அப்ப போன பிறப்பில் உள்ள சனிய வைத்து எடுப்பேன். அதேமாரி இந்த பிறப்பில் அவனுடைய முன்னோர்களுடைய சாபம் எங்க உட்கார்ந்திருக்கு அதையும் எடுத்து, அதுக்கப்புறம் அது 2க்குள்ள பரிகாரத்த எடுத்து பண்ணும்போது, ம். ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. நான் விதியை மாத்துவேங்கிறத நான் கதையெல்லாம் விடல. ஓரளவு இப்போ ஒரு ஒரு நம்ம போகும்போது மழை பெய்யுது, ஒரு கொடைய எடுத்துட்டு போறோம். அந்த கொடை வந்து நம்மள வந்து தலையெல்லாம் நனைய விடாம மேல மட்டும் நனையும். ஆனா தலை நனைய விடாம ஆக்கும். அதனால நம்ம அதுதான் பரிகாரம். அந்த ம். கொடை தான் பரிகாரம். ஆனா நனைதல் உண்டு, அந்த ஈரம் படும், எல்லாமே உணர்வுகள் உண்டு. ஆனா தலையில படாமல் நமக்கு சளி, காய்ச்சல் வராமல் நம்ம பாதுகாக்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? ம். அதுதான் பரிகாரம். இந்த ஈரம் ஆனா நம்ம செய்ற பரிகாரம் அவங்களுக்கு புரிய கூட செய்யாது. ம். இது ஐயோ! எனக்கு இப்ப தீரவே இல்லம்பாங்க. அந்த ஈரம் வந்து படதானே செய்யும். போன ஊர்ல கர்மாக்குள்ள வந்து நம்ம பட தான் அனுபவிக்கணும். ஆனா ஓரளவு ரிலீஃப் ஆகுறதுக்கு உங்களுக்கு வழி கிடைச்சிருக்கு இல்லையா? ம். அந்த வழி தான் அந்த கொடை. அந்த கொடை தான் அந்த பரிகாரம். அதனால அதை தான் நம்ம எடுத்துக்கணும். முழுமையாக நான் மேஜிக் பண்ணி உங்கள மாத்துறேன்லாம் நம்ம எடுக்க முடியாது. ம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய செயல்களின் மூவ்மெண்ட் இப்படிலாம் செயல் பண்ணுங்க, இப்படிலாம் நடத்துங்க. இதெல்லாம் பண்ணுனா மூவ்மெண்ட் கொடுக்கும். எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது பரிகாரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் விஷயத்தை நம்மளால மாற்ற முடியும். ம். அதெல்லாம் வந்து அழியறக்கூடியது. அழிஞ்சிரும். அதெல்லாம் நம்ம மாற்ற முடியும். ஆனால் அழியக்கூடாதது மத்தவங்களுக்கு எதுவுமே ஃபைனான்ஸ்லாம் எல்லாத்துக்கும் குடுத்துருவீங்க. உணவு யாருக்கும் குடுத்துருவீங்க. நம்ம குடுக்க முடியாத விஷயம் நம்ம வலிகள், ம். ம். அழுத்தம், குடும்பம், குழந்தைங்க இது விஷயங்கள் நீங்க யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. ம். அப்ப இதெல்லாம் வந்து பரிகாரத்தில் மாற்ற முடியுமானா முடியாது. அப்ப பரிகாரத்தில் மாற்றக்கூடிய விஷயங்கள் இதுதான். ம். மாற்ற முடியாத விஷயங்கள் இது. இத வந்து நீங்க பிரிச்சு கரெக்ட்டா பரிகாரத்த எடுத்தீங்கன்னா, சில விதிகளை நான் மாற்ற முடியாதுன்னு நீங்க ஏத்துக்கணும். மாற்ற முடியாது. ஆனா ம். மன ஆறுதல், உங்க மன நிம்மதி, இது எப்படி ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துட்டு அதுக்கு பரிகாரம் எடுத்தீங்கன்னா, அந்த உடல் ரீதியான, உணர்வு ரீதியான விஷயங்களில் ஒரு சிறு மாறுதல் ஏற்படலாம். ம். ஆனா, நம்மளுக்கு வந்து போய் மறையக்கூடிய விஷயங்களில் பரிகாரங்கள ஏற்றுக்கொள்ளலாம். மேம் நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு பல்லி சத்தம் கேட்குது அப்படின்னா, ஓகே. பல்லி கத்துது, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறாங்களே. அது நிஜமா? பல்லி கத்துறது வந்து ஏதாவது ஒரு சைகைய நமக்கு உணர்த்துதா? கண்டிப்பா. பல்லி வந்து நான் பார்க்குற வரைக்கும் பல்லி வந்து சித்தர்களுடைய அம்சம்னு எடுத்திருப்பேன். என் ஓகே. கணவர் சித்தர் வழிபாடு ரொம்ப நெறைய பண்ணியிருப்பாரு. எங்க ஹால்ல ஃபுல்லா சித்தர்கள் ஃபோட்டோ இருக்கும். ம். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வெள்ள வெள்ள பல்லி பெருசு பெருசா இருக்கும். அவர் இருக்கும்போது அவ்வளோ பல்லிகள் வந்து எங்க வீட்ல நெறைய சவுண்டு குடுக்கும். அப்ப அது வந்து சித்தர்களுடைய அம்சம். அந்த இடத்துல வந்து நெறைய சாம்பிராணி புகை வரும். ம். நெறைய சாம்பிராணி புகை, இது விபூதி ஸ்மெல்லாம் வரும். அந்த மாரி பல்லிகள் வந்து ஒரு சித்தர் அம்சமாவோ, இறை அம்சத்துக்குரியதோ, இது வந்து லட்சுமி கடாட்சத்துக்குரியதாக நம்ம எடுத்திருப்போம். ம். கோயில்களை காஞ்சிபுரம் கோயில்ல பார்த்தீங்கன்னா, பல்லிகள் இருக்கும். ம். இருக்குது. நம்ம ஏகம்பரனார் கோயில்ல கூட சின்ன பல்லி அப்படி இருக்குது. அதே மாரி இந்த பெருமாள் கோயில்லயும் இருக்குது காஞ்சிபுரத்தில். அப்பங்கும்போது அந்த பல்லி தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் லட்சுமி அம்சத்துக்குரியது. அதனால பல்லிகள் வந்து நம்ம மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருப்பதினால், அந்த பல்லிய தொட்டு நம்ம கர்மாக்களை நீக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு தூதுவராக வருகிறது அப்படிங்கிற மாரி வருது. இறைசக்தியாக வருகிறது. அதனால அந்த பல்லி வந்து நமக்கு சவுண்ட் போடும்போது, நம்மளுக்கு அந்த சமிக்கைகள்லாம் நமக்கு சொல்லிக் குடுக்குது. இங்க இந்த இடத்துல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தத்துவத்தை கொடுப்பது. ஒவ்வொரு ம். மூலையும் நிலத்தத்துவம், பஞ்சபூத தத்துவங்களும் ஒவ்வொரு மூலையை கொடுக்கும். அந்த மூலையில் எந்த மூலையில இருக்கும் தத்துவத்தை குறிக்கிறத கத்துறதோ, அந்த மூலைக்குள்ள நமக்கு ஆக்டிவேட் பண்ணுது, பிளஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள வந்து என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி மேம்.